Today we are going to see converting a measurement from a large unit involving fractions to a smaller unit. What we are going to convert here? Large unit. Large unit to smaller unit. Using what? Using fraction. Okay. So we are going to convert measurement which has a large unit. From large unit we are going to convert it into smaller unit using fraction method, right? Okay, the first sum. Express 1/2 minutes in seconds. How will you express 1/2 minute? 1/2 minute can be represented as 1/2 of a minute. 1/2 of a minute. Now, what is mean by of a minute? Of means into. Okay? A minute. A minute na என்னமா? A minute na ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ seconds? 60 seconds. Okay? ஒரு நிமிஷத்துக்கு 60 seconds. என்னங்கிறது a minute. A minute na 1 minute. 1 minute ஓட seconds எவ்வளோ? 60 seconds. Of na என்ன சொன்னேன்? Into. Now we have to find out the value. 1/2 into 60 எப்படி எழுதலாம்? 1 into 60 by 2. ஏன் நம்ம into 60 நம்ம 1ஓட சேர்த்துறோம்? ஸோ 60ங்கிறது நியூமரேட்டர் வேல்யூ தான், ஹோல் நம்பர். இதுக்கு கீழே எந்த வேல்யூ இல்லை அப்படின்னா அதோட வேல்யூ 1 அர்த்தம். இங்கே நியூமரேட்டர் இருக்குது, இங்கேயும் நியூமரேட்டர். ஸோ 1 into 60 divided by, whole divided by 2 into 1. So how will you write it? 1 into 60 is equal to 60 by 2 into 1 is equal to 2. Now we can divide these two. எப்படி divide பண்றது? 60ங்கிறது ஈவன் நம்பர் தானே. எப்படி ஈவன் நம்பர்னு சொல்லலாம்? லாஸ்ட் நம்பர் 60ல இந்த ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற நம்பர் இதுதான் ஒன்ஸ் பிளேஸ் இல்லையா? 0 தான் ஒன்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற நம்பர் வந்து 0, 2, 4, 6, 8 இந்த மாதிரி ஸ்கிப் கவுண்டிங். 2ஓட ஸ்கிப் கவுண்டிங் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 2, 4, 6, 8 இந்த 5 நம்பர்ஸில் எந்த நம்பர் வந்தாலும் அது ஈவன் நம்பர். ஈவன் நம்பராக இருந்தால் அது 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ கீழேயும் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் டிவைட் இட். ஸோ 2 இங்கே பாருங்க, இதில் 60ல் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 0. ஸோ 0 வந்து இந்த ஈவன் நம்பர்ஸில் இருக்குது. அதே மாதிரி கீழே 2 இருக்குது, அந்த 2வும் ஈவன் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ வி கேன் டிவைட் this 60 and 2 by 2 table. 2 table நால divide பண்ணலாம். Okay? Now 60 divided by 2. How many times 2? 2 table யூஸ் பண்ணும்போது 2 ones are 2 தானே. நம்ம 2 table யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம்ஸ் வருதோ அதை தான் இங்கே எழுதணும். ஸோ 2 ones are 2. ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2ங்கிறது ஆன்சர். 2 ones are 2ன்னு கிடைக்குது இல்லையா, அந்த ஆன்சர். இங்கே 60 எவ்வளோ டைம்ஸ் வரும்? How many times we will get 6 in 2 table? 3 times. 3 2s are 6. 3 times. 3 times we will get 6 by using 2 table. இங்கே 0 இருக்கு இல்லையா, அந்த 0 கூட சேர்த்துக்கணும். ஸோ இப்போ 30 into 2 என்ன? 60. 30 கூட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா we will get the answer as 60. So how many times we will get 60 by 2 table? 30 times. So our answer is 30 by 1. Denominatorல 1 இருந்ததுன்னா we no need to write that value. அதை எடுத்துட்டு வெறும் 30ன்னு மட்டும் போட்டால் போதும். ஆர் யூ கிளியர்? 30 என்ன மினிட்ஸா செகண்ட்ஸா? நம்ம இங்கே செகண்ட்ஸ்ன்னு மாற்றிட்டோம் இல்லைங்களா, அப்போ இங்கே என்ன போடணும்? செகண்ட்ஸ்ன்னு போடணும். 30 seconds. I hope you all understood this problem. Let me see next problem. 3/10 capital L. Capital L means liter. 3/10 liter is equal to dash milliliter. So we have to convert 3/10 liter to milliliter. Okay? So how we have to do it? எப்படி செய்யலாம்? 3/10 liter equal to 3/10 of a liter. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். 3/10 ஆஃப்ங்கிறதுக்கு என்ன போடணும்? இன்டூ போடணும். a liter. 1 லிட்டர் வந்து நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்? மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஏன்னா 1 சொல்லியிருக்கேன்.
லிட்டர்னா 1 லிட்டர். 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி மில்லி லிட்டர்? நம்ம ஏற்கனவே ஃபார்முலா வந்து கிளாஸ் புக் காப்பியில் எழுதியிருக்கோம் இல்லைங்களா? 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர்ஸ். ஸோ லிட்டர்னா 1 லிட்டர். 1 லிட்டருக்கு எவ்வளோ மில்லி லிட்டர்ஸ் போடணும்? 1000 மில்லி லிட்டர். நவ் வி ஹவ் டு ஃபைண்ட் த ஆன்சர். இது எப்படி மாற்றி எழுதலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஈஸி மெத்தட் சொல்கிறேன். டினாமினேட்டரில் வந்து உங்களுக்கு 10 இருக்குது இல்லையா? இங்கே இது வந்து நியூமரேட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீழே எதுவுமே இல்லைன்னா பை 1ன்னு அர்த்தம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே டினாமினேட்டர் 3/10ல் இருக்கிற இந்த 10 டினாமினேட்டரில் ஒரு 0 இருக்குது. நியூமரேட்டரில் இருக்க 1000ல் 3 zeros இருக்குது இல்லையா? ஸோ இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணோன்னா இங்கேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து ஈஸி மெத்தட். மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக மேலே இருக்க நியூமரேட்டர்லையும் கீழே இருக்க நியூமரேட்டர்லையும் ஜீரோஸ் இருந்ததுன்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு 0 இருக்கிறனால நம்ம மேலே ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 into 100. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 zeros தான் இருக்குது. அப்போ 100 என்ன? 100. 3 into 100. இங்கே கீழே வந்து 10 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 மட்டும் தானே இருக்குது. அப்போ 1 into 1. ஸோ 1 into 1 is equal to 1. 3 into 100 is equal to 300. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரில் 1 இருந்தால் அது போடணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நான் இங்கே கீழே விட்டுறேன். இங்கே டினாமினேட்டரில் 1 போடலை. அப்போ 300 மட்டும்தான். நம்ம ஆல்ரெடி லிட்டர்லேருந்து மில்லி லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அப்போ நம்ம இங்கே எழுதுகிற ஆன்சர் என்னவாக இருக்கணும்? மில்லி லிட்டரில் இருக்கணும். ஓகே, ஸோ 300 மில்லி லிட்டர். இப்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். 3/10 லிட்டரை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? 300 மில்லி லிட்டர்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். Hope you all understood this sum also. Let we see next sum. Third one. 3/10 liter is equal to 300 milliliter. Okay. Let we see next sum. 3/4 year equal to dash months. நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இயர் என்ன பண்ணணும்? மந்த்ஸ்ன்னு மாற்றணும் இல்லையா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ண மாதிரியே 3/4 இயர்ஸ் என்ன பண்ணணும்னா 3/4 இயர் என்ன பண்ணணும்னா 3/4 ஆஃப் அ இயர்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 3/4 அப்படியே போட்டுட்டு ஆஃபுக்கு பதிலாக இன்டூ போட்டுக்கணும். அ இயர்னா என்ன? 1 இயர். ஆனா 1. ஸோ 1 இயர். 1 இயருக்கு எவ்வளோ மந்த்ஸு? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்கும்? 12 மந்த்ஸு. ஜான்வரி, பிப்ரவரி அப் டு டிசம்பர் வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் மந்த்ஸு. ஸோ 1 இயருக்கு 12 மந்த்ஸ். அப்போ அ இயர்னா 1 இயருக்கு 12 மந்த்ஸ். Now we have to simplify this. மல்டிப்ளை பண்ணிடலாம். மேலேயும் கீழேயும் எப்படி எழுதலாம்? 3 into 12 எழுதிடலாம். ஏன்னா இங்கே 12ங்கிறது நியூமரேட்டர். ஸோ டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இது புரியறதுக்காக தான் போடுறேன். இது 1/1 போடணுங்கிற அவசியம் கிடையாது. எதுவும் இல்லைன்னா அது வந்து நியூமரேட்டர் வேல்யூ. ஹோல் நம்பர் வந்து எப்பயுமே நியூமரேட்டர் வேல்யூ தான். ஸோ 3 into 12 ஹோல் டிவைடட் பை 4 into 1. 4 into 1 is 4. இங்கே 1 போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நம்ம இங்கே 4 into 1ன்னு எழுத தேவையில்லை. டேரெக்டாக வெறும் 4 மட்டும் போட்டால் போதும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஈவன் நம்பர்ஸ் இருந்தால் 2ஆல் கேன்சல் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஈவன் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் 2 இருக்குது. அப்போ அது ஈவன் நம்பர். இங்கே சிங்கிள் டிஜிட் 4 இருக்குது. 4ங்கிறதும் ஈவன் நம்பர் தான். ஸோ நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சிம்பிளை பண்ண வேண்டிய வாய்ப்பு வரலாம். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா சான்ஸ் வரும் இல்லையா? 3 into 4 டிவைடட் பை, அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா 4 டேபிள் சொல்லி பாருங்கள். கீழே டினாமினேட்டரில் 4 தானே இருக்குது. அப்போ 4 டேபிள் சொல்லும் போது மேலே இருக்கிற ஏதாவது நம்பர் 4th டேபிளோட ஆன்சராக வருதான்னு பாருங்கள். 4 1s are 4, 4 1s are 4. ஓகே, 4 2s are 8, 4 3s are 12. 3 times 12 கிடைக்குது இல்லையா 4th டேபிளில்? ஸோ 4 டேபிளே யூஸ் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 2 டேபிள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ 4 3s are 12. நவ் கீழே 1 வந்துருச்சு இல்லைங்களா? இதை இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலான்னா மேலே என்ன இருக்குது? 3 into நம்மளுக்கு ஆன்சர் 3 கிடச்சிருக்கு 12 கேன்சல் பண்ணும்போது 4th டேபிள் யூஸ் பண்ணி. ஸோ 3 into 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 into 3 எழுதிக்கலாம். டிவைடட் பை, கீழே கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ யூ வில் கெட் இட் ஆஸ் 1 தான் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணால் 3 into 3 is equal to 3 3s are 9.
டிவைட் பை 1 இருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 போடணுங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 விட்டுடலாம். ஸோ 9 மட்டும் இருக்குது. இங்கே 9க்கு பக்கத்தில் என்ன எழுதணும், இயர்ஸ் எழுதணுமா மந்த்துன்னு எழுதணுமா, மந்த்துன்னு தான் எழுதணும். ஏன்னா நம்ம இயரில் இருந்து மந்த்துக்கு மாற்றிட்டோம், இங்கே மாற்றிருக்கோம் இல்லையா, இங்கே இயர்லேருந்து 12 மந்த்ஸ்ன்னு மாற்றிட்டோம். ஸோ அப்போ நம்ம கடைசியில் எழுதுகிற ஆன்சர் எதில் இருக்கணும், மந்த்ஸில் தான் இருக்கும். தேர்ஃபோர் 3/4 இயரோட ஆன்சர் என்ன, 9 மந்த்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிம்பிளை பண்ணணும். இதுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான், டேபிள்ஸ் மெமரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ப்ராப்ளமோட ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். லுக் at the fourth sum. fourth sum இப்போ பார்க்கலாம். 2/5 சென்டிமீட்டர்னு இருக்குது. அதுக்கு எதை 2/5 சென்டிமீட்டர்னு இருக்குது, அதை நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணணும், மில்லி மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ மில்லி மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும்னா நம்மளோட சென்டிமீட்டர் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஸோ 2/5 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2/5 ஆஃப் அ சென்டிமீட்டர், இந்த மாதிரி தான் எழுதணும் சரிங்களா. ஸோ 2/5 ஆஃபோட சிம்பிள் என்ன, இன்டூ சென்டிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் எவ்வளோ மில்லிமீட்டருக்கு ஈக்குவல், 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஸோ இப்படி எழுதிக்கலாம். தென் 2/5 இன்டூ 10. 2/5 எப்படி எழுதலாம், 2 நம்ம 10ங்கிறது நியூமரேட்டர் இல்லையா, அப்போ 2ங்கிற நியூமரேட்டரோட 10 சேர்த்திக்கலாம். 2 இன்டூ 10/5. இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக இங்கே வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது, 5 டேபிள் எடுத்துக்கோங்க. 5 1s are 5, 5 2s are 10, 2 டைம்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் நம்ம போடுறோம், 5 டேபிளில் போடுறதில்ல. ஸோ 5 1s are 5, 5 டேபிள் யூஸ் பண்ணும்போது 5 2s are 10. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இங்கே கேன்சல் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், 2 இன்ட்டு 2 என்ன, 2 இன்ட்டு 2 4 டிவைடட் பை 1 மட்டும் இருக்குது. ஸோ டிவைடட் பை 1. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 இருந்ததுன்னா அதை போடக்கூடாதுன்னு. இங்கே நம்ம மில்லிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் சென்டிமீட்டர்லேருந்து, அப்போ நம்ம மில்லிமீட்டர்னு எழுதிக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 2/5 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 மில்லிமீட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சம்மும் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி 1 day இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி ஹார்ஸ், 1 day இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி டே, 1 day இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி ஹார்ஸ். 1 day எவ்வளோ ஹார்ஸ்க்கு ஈக்குவல், 24 ஹார்ஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம், 24 மணி நேரம். 1 day ஒரு நாள் வந்து எவ்வளோ மணி நேரத்துக்கு ஈக்குவல், 24 மணி நேரத்துக்கு ஈக்குவல். ஸோ எங்கெல்லாம் டே வருதோ அங்கே நம்ம வந்து ஹார்ஸாக மாற்றிக்கலாம். ஹார்ஸாக மாற்ற சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஹார்ஸாக மாற்றிக்கலாம். Hope you all understood the concept. Before doing your homework problems, watch the video completely, then do it. Thank you, my dear kids.